subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சின்னமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பரமே உனை கேட்க நான் சிறுமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நம்பிக்கையாளர்களே, இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பர்னபா திருத்தூதரை மறைசாட்சியை நினைவு கூறுகிறது. பர்னபா என்ற பெயர் கொண்டவர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட
இறைவனின் திருச்செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனினி நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெரும் முயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்தச் சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்து இறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 20 முதல் 26 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறி, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவு செய்து நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. வாழும் கடவுளின் மகன். வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே கற்பே என் பொக்கிஷம். இயேசுவே கற்பே என் பொக்கிஷம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற
பாவ சங்கீதனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். வாழ்வாதாரங்களை எல்லாம் வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்று திரு அவை புனித பர்னபா என்ற திருத்தூதரை நினைவு கூறுகிறது. பர்னபாவினுடைய வாழ்க்கை வரலாறு என்று பார்க்கிற பொழுது இவர் சைப்ரஸை சார்ந்த ஒரு லேவியர். இவருக்கு யோசேப்பு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இவர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். எனவேதான் இவருடைய பெயர் பர்னபா என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. திருத்தூதர்களுடைய அணியில் இவர் இடம் பெறாவிட்டாலும் தொடக்க திரு அவையில் இவர் திருத்தூதருக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டார். இவர் இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் ஒருவர் எனவும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இவரை குறித்து திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். இவர் தன்னுடைய நிலபுலங்களை எல்லாம் விற்று அதிலிருந்து வந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில் கொண்டு போய் வைத்தார். அவர்கள் இறை மக்களின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று திருத்தூதர் பணி 4வது பிரிவு 36, 37 வசனங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சில இருக்கின்றன. முதலாவது, இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழுதல். புனித பர்னபா தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழும் தாராள மனம் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். வேடிக்கையான ஒரு கதை படித்தேன். ஒரு முறை கோடீஸ்வரன் ஒருவன் கப்பலில் பயணம் செய்தான். திடீரென புயல் அடைக்க தொடங்கியது. கப்பல் மூழ்கிவிடும் நிலை ஏற்பட பயணிகள் எல்லாரும் இறைவனிடம் வேண்டத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த கோடீஸ்வரன் ஜெபமே பண்ணவில்லை, அமைதியாக இருந்தான். ஆனால் புயலின் வேகம் மிகுதியாகிக் கொண்டே சென்றதை பார்த்து பயந்து இறந்து விடுவோமோ என்று நினைத்து கடவுளை நோக்கி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான் என்றால், கடவுளே எங்களை காப்பாற்று, நீர் மட்டும் எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் என் விலையுயர்ந்த மாளிகை விற்று அந்த பணத்தை எல்லா ஏழைகளுக்கும் தர்மம் செய்து விடுகிறேன் என்று உரக்கச் சொன்னான். இவன் செய்த ஜெபம் எல்லாருடைய காதிலும் விழுந்தது. சற்று நேரத்தில் புயல் ஓய்ந்தது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இவனுக்கு மட்டும் கவலை. என்ன கவலை? என்ன கவலை? அடடா, அவசரப்பட்டு இப்படி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டோமே, எல்லார் காதிலும் விழும்படி ஜெபித்து விட்டோமே, இப்போது புயல் அமைதியாகிவிட்டது. கொஞ்ச நேரம் நாம் பேசாமல் இருந்திருந்தால் கடல் அமைதியாக இருந்திருக்கும். நான் வீணாக இப்படி ஒரு நேர்ச்சையை செய்து விட்டேனே என்று மனம் வருந்தினான். சரி, வேறு வழியின்றி தன்னுடைய மாளிகை விற்பது என்று முடிவுக்கு வந்தான். 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள அந்த மாளிகை விற்க அவனுக்கு மனம் இல்லை. ஆகவே ஒரு வித்தியாசமான விளம்பரம் செய்து அதை மாளிகை வீட்டுக்கு முன்பாக வைத்தான். அது என்ன விளம்பரம் என்றால், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பூனைக்குட்டி இருக்கிறது, அந்த பூனைக்குட்டியின் விலை 1 கோடி ரூபாய், இந்த வீட்டோட விலை வெறும் 1 ரூபாய் தான் என்று எழுதி வைத்துவிட்டு, ஆனால் யார் வாங்கினாலும் 2ஐயும் சேர்த்துத்தான் வாங்க வேண்டும் என்றும் எழுதி வைத்து விட்டான். இது என்ன பைத்தியகாரத்தனம் என்று யாருமே கேட்கவில்லை. 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பூனைக்குட்டியை வாங்கினால்
1 ரூபாய் பெருமானமுள்ள மாளிகை கிடைக்கிறது என்று சொல்லி அந்த ஊரில் இருந்த ஒருவன் அந்த பூனைக்குட்டிக்கு 1 கோடி ரூபாயும் அந்த வீட்டுக்கு 1 ரூபாயும் கொடுத்து 2ஐயும் சேர்த்து வாங்கிவிட்டான். அந்த கோடீஸ்வரன் பூனையின் விலையான 1 கோடி ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டுக்குள் போட்டுவிட்டு மாளிகையின் விலையான 1 ரூபாயை மட்டும் ஏழைகளுக்கு தர்மம் செய்தானாம். அப்படி ஒரு கஞ்ச பிசுனாரித்தனம். பிரியமானவர்களே, இந்த கோடீஸ்வரனை போன்று தான் நிறைய பேர் தங்களிடம் இருப்பதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் புனித பர்னபாவை போல இன்றைக்கும் ஒரு சிலர் நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நாமும் புனித பர்னபாவை போல நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனம் உடையவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக திருத்தூதர் பணி 11, 22, 23 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அந்தியோக்கு நகரில் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை பெருகிய போது திருத்தூதர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக பர்னபாவை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் அங்கு சென்று பார்த்தபோது அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாமல் அவர்களை குறித்து தவறாக பேசாமல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். ஆகவே நம்மோடு வாழக்கூடியவர்கள் பணத்திலும் பதவியிலும் உயர்கிற போது நாம் புனித பர்னபாவை போல அவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. அடுத்ததாக நற்செய்தி பணியில் ஆர்வம். புனித பர்னபா ஆர்வமிக்க நற்செய்தி பணியாளராக செயல்பட்டார். இவர் புனித பவுலோடு இருந்தபோதும் சரி, தனியாக இருந்தபோதும் சரி, நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்காக தன்னுடைய உயிரையுமே கொடுத்தார். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அத்தகைய ஆர்வமும் பற்றும் கொண்டவர்களாக வாழ இடவிடத்திலே ஜெபிப்போம். இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய
உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றியறியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருத்தூதரான புனித பர்னபா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டு உணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். திருத்தூதரான புனித பர்னபாவின் வாழ்வில் நாம் கண்ட நற்பண்புகளை கடைப்பிடித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிறை கண்ணிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தான் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல
ஞானமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.